2026 தேர்தல் 75 புதுமுக வேட்பாளர்களை களம் இறக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கா. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு இயக்கம் அப்படி தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது நமது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து நபர்களுமே தற்சமயம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் எப்படி இணைந்து கொள்வது, அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விட வேண்டும் என சொல்லித்தான் இதுவரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. நம்ம இதற்கு முன்னதாக சொன்ன பல வீடியோக்கள்ல சொல்லி இருப்போம். அதாவது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்துக்குத்தான் மரியாதையை தவிர அதற்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கிடையாது. இப்ப ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவிலே முக்கியமான இடத்துல இருந்தாங்க. ஆனால் இன்று அவர்களுக்கு மரியாதை என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அந்த மரியாதை குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு மரியாதை விட அதிமுக அப்படிங்கிற இயக்கத்துக்குத்தான் மதிப்பு மரியாதை என்பது அதிகம் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் 2026 சட்டமன்ற தேர்தலே புது யுக்தியை கையாள ஆரம்பித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதன் பேரிலே 75 புதுமுக வேட்பாளர்களையும் களம் இறக்கி இருக்கிறாராம். தமிழகத்தில் 2026 சட்டமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அதிமுகவில் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையன் மொத்தமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு அடிமை போல இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் விஜய் கட்சியை இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமி சற்று அதிர்வலை கொடுத்தாலும் யாரும் போவது கிடையாது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியிலே இறங்கி இருக்கிறார். இந்த நிலையிலே 2026 தேர்தல் குறித்து 175 இடங்களில் அதிமுக போட்டியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு வைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மூத்தலவுடன் விருப்பக்கூடிய தொகுதியில் சீட் கொடுத்து சமரசம் செய்யும் அவர் தனக்கு விசுவாசிகளாக இருக்கும் சுமார் 75 புதுமுக வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருக்கிறார். தொங்கு சட்டசபை உருவாகும் நிலை ஏற்பட்டால் எம்எல்ஏக்கள் விலை போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவை அவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 234 தொகுதிகளில் 175 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட வேண்டும். அப்பதான் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரித்தால் தனி பெரும்பான்மை வைத்து வெற்றி பெற முடியும். அதன் காரணமாக 175 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட இருக்கிறது. அதில் 75 தொகுதிகளுக்கு புதுமுக வேட்பாளர்கள் களமிறக்க இருக்கிறார். அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைமைக்கும் மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு 75 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி களமிறக்கி இருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் மூத்த தலைவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அந்த தொகுதியில் அவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏன்னா இருக்கக்கூடிய நிலைமை தமிழக மக்கள் ஒவ்வொருவருமே யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.